இந்த புக் எழுதி 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் கரெக்டாக பொருந்தும். நானே இந்த புக்கு நிறைய வாட்டி படித்து மஞ்சளாகவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம எப்படி அடுத்தவங்களோட அபிப்பிராயத்தை பெறுறது, நம்ம எப்படி அவங்கள நம்மளோட நண்பர்கள் வட்டாரத்தில் சேர்க்கறது, இல்லை நம்மளை எப்படி அவங்க வட்டாரத்துக்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறத பற்றி தான் டெய்லி யோசிச்சுட்டே இருப்போம். மக்களோட செல்வாக்கை எப்படி அடையிறதுன்னு இந்த புக்கில் புட்டு வச்சிருக்கிறாரு ஆத்தர் டேல் கார்னகி. இந்த வீடியோ இந்த புக்கோட சம்மரி கிடையாது, அப்படி ஒன்று நினச்சிடாங்க. சுருக்கமாக கொஞ்ச நேரத்தில் இந்த புக்கில் இருக்கிற சிறப்பான வைரக்கற்களை உங்களுக்காக எடுத்து சுருக்கமாக தரப்போகிறோம். ஹாய், ஹலோ, ஐம் திலீப். உங்களை சுற்றி உள்ள மக்களை நீங்கள் பாராட்டுங்க. பாராட்டுறதுனா சும்மா சோப்பு போடுறது மாதிரி இல்லை, உண்மையிலே பாராட்டுறது. அதாவது உங்கள் மனசுக்குள்ளேருந்து பாராட்டுறது, மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ தமிழில் எல்லாத்துக்கும் அழகான வார்த்தைகள் இருக்கு. ஸோ அது மாதிரி உங்களை மனசுக்குள்ளேருந்து உண்மையாக அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து பாராட்டுறது. உங்களை சுற்றி உள்ள மக்களை நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது உண்மையாக அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள், அவங்க செய்கிற வேல்யூஸ், அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பாராட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நோக்கி மக்கள் வருவாங்க. அதாவது நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் உண்மையாக சொல்லியிருக்காரு. அதாவது ஹானஸ்டாக, ட்ரூத்ஃபுல்லாக மக்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்து பாராட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பி ஹார்ட்டி இன் அப்ரோபேஷன் அண்ட் லாவிஷ் இன் யோர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி டேல் கார்னகி சொல்கிறாரு. மக்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த், அவங்கள்ட்ட இருக்க நல்ல குட் வேல்யூஸை நீங்கள் எப்போதும் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக மக்கள் பாராட்டுதல் பெறுறதும் காம்ப்ளிமெண்ட்ஸை பெறுறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. பீப்புள் லவ் டு ஹியர் த ப்ரைஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். சப்போஸ் யார்ட்டாச்சும் நெகட்டிவான விஷயம் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக அவங்களை சுட்டி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக இது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட சாண்ட்விச் மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான். சாண்ட்விச் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, சாண்ட்விச்சில் எப்படி அடுக்கடுக்காக பட்டர், பன்னு, காய்கறி அப்படிங்க இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயங்களை உண்மையிலேயே பாராட்டிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவாக உள்ள விஷயங்களை ஏங்க இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டு கடைசியில் திரும்பியும் இதெல்லாம் இருக்கட்டுங்க, இருந்தாலும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, பட் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு அருமையான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாராட்டிட்டு நெகட்டிவாக உள்ள விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது திரும்பியும் ஒரு முக்கியமான ஒரு பாராட்டத்தோட உண்மையாக ட்ரூத்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்கன்னா, சாண்ட்விச் மாதிரி அடுக்கடுக்காக முடிச்சிங்கன்னா அது இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறார். நம்பர் 2, பி ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் பீப்புள். நீங்கள் ஜெனியூனாக ஒருத்தவங்க மேலே நீங்கள் அபிப்பிராயம் கொண்டு இருந்தீங்க, அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, அவங்கள நோக்கி நீங்கள் போகிறீங்க, உண்மையிலே நீங்கள் ஜெனியூனான பர்சனாக அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வரவேற்பாங்க அந்த இடத்துல. சார் வந்துட்டாருப்பா, சரியான ஆள் தெரியுமா, நல்ல டைப்புங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீங்கள் ஏதோ ஃபேக்காக ஏதோ அவங்கள்ட்ட சோப்பு போகிறது நம்ம ஆளுங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்காக உங்களுக்கு பிடிக்காம அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது, ஆனால் நம்மளுக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது எல்லாராலையும் செய்ய முடியாது. ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ஃபேக்காக அவங்க மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி பயங்கரமாக செய்வாங்க. பொதுவாக ஜென்யூனாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அவங்களோட விருப்பப்படுறீங்க, அவங்களுக்காக நீங்கள் நல்லது நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேக்னெட் மாதிரி, எதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு மேக்னெட் மாதிரி நீங்கள் அவங்கள இழுத்துடுவீங்க. நம்ம மக்கள் எப்போதும் அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தூரமாக ஒருத்தவங்களிருந்து ஏங்க ஞாபகம் இருக்காங்க, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு உள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும். நம்மளை ஞாபகம் வச்சுருக்காருப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறது. அதுமாதிரி பொதுவாக நம்மளோட மக்கள் என்னென்னா அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கலாம் நினைப்பாங்க. இது எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு கொஞ்ச நாட்கள் கழித்து ஒருத்தவங்களை நான் தொடர்ந்து பார்க்கவே இல்லை, பழக்கம் இல்லைன்னா அவங்களோட பேரை நான் மறந்துடுவேன். ஸோ அதை நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட நேம்ஸ் நினப்பு வச்சுக்கிறது, அவங்களோட பர்த்டேவை நினப்பு வச்சுக்கிறது, அவங்கள பர்த்டேவை கரெக்டாக ஞாபகம் வச்சு அவங்கள வாழ்த்துக்கள் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் 1930s 40sலாம் யாராச்சும் புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட பர்த்டேவை இவர் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிக்கிட்டு பேச்சு வழக்கில் கரெக்டாக அந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து மடலை அனுப்புவாராம். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க பூரிப்படைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட
தொடர்ந்து பேசுவாங்க, நல்ல நண்பர்களாக நிறைய பேர் மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து அவங்களோட பேர்களை அனுப்பி வச்சுக்கணும், பர்த்டே ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள பேர் சொல்லி நம்ம கூப்பிடும்போது அவங்களுக்கு இன்னும் பூஸ்டப் தர மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளை வந்து அவங்களோட போய் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அவங்கள கவர்ந்துடலாம், நம்ம நண்பர்களை வட்டாரத்துக்குள்ளே அவங்கள ஈஸியாக சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா 2 வருஷமாக கஷ்டப்பட்டு நண்பர்கள் வட்டாரத்தை பெருசு பண்ணுறதை விட 2 மாதத்துக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 3, கிவ் கிரெடிட் டு யுவர் டீம். நீங்கள் ஒரு டீமில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க, எதாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு குழுவாக நீங்கள் வேலை செய்யும் போது இல்லை உங்களோட சுற்றி உள்ள மக்களுக்கு கிரெடிட்டை தாங்க, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு, அந்த ரிசல்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு, உங்களோட கோவொர்க்கர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த கிரெடிட்டை தரும்போது அவங்கள வந்து உங்களோட லைஃப் லாங் லாயல் லாயலாக அவங்க வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. சரி, நம்மளை வந்து பாராட்டினாரு, அவர் வந்து ஏதோ வந்து அவர் கிரெடிட் எடுத்துட்டு அவர் ஓடலை, நம்மளுக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிரெடிட் நீங்கள் தரும்போது ஒரு லாயல் ஃப்ரெண்ட்ஸாக சேஞ்ச் ஆவாங்க. ஸோ கிரேட் லீடர்ஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தேர் டீம் மெம்பர்ஸ். பெரிய தலைவர்கள் வந்து அவங்கள சுற்றி உள்ள அவங்களுக்கு கீழே உள்ள தொண்டர்களை வந்து பாராட்டி அவங்களை வந்து சீராட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க. அவங்களுக்கு அப்பைக்கப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள், அப்பைக்கப்போ அவங்க தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு செய்வாங்க. ஒரு மேடையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டு ஆடை வந்து பொன்னாடை போர்த்தி அவங்களுக்கு வந்து பாராட்டு செய்யுதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறது, அவங்க உழைப்பை அவங்களோட செயல்பாட்டை வந்து மதித்து அவங்களுக்கு வந்து ஒரு புகழை தேடி தரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோட கூட இருப்பாங்க, நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. 4வது பாயிண்ட், ஸ்மைல். அப்படின்னு சிரிக்கிறது கிடையாது, புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ எப்போதும் யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சிரிச்ச முகத்தோடு பேசுறது யாரையும் பார்த்தா, நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, யாரையும் முக்கியமான ஆளுங்களை உங்களை நோக்கி வரவங்களை நீங்கள் ஒரு ஸ்மைலோடு அவங்கள வரவேற்றீங்கன்னா நீங்கள் அவங்க மேலே எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே பாசமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அது வந்து உங்களோட புன்முறுவல் வந்து வெளிக்கொண்டு வரும். ஸோ நம்மளோட வார்த்தைகளை விட நம்மளோட உடல் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் வந்து அதிகமாக பேசும். ஸோ இந்த முகத்தில் இருக்கிற அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது ஹாப்பி எமோஷன்ஸை நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது நீங்கள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாரையும் வந்து ஈர்த்து உங்கள் பக்கம் வச்சுக்குவீங்க. ஸோ பொதுவாக அந்த ஆத்தர் சொல்லும்போது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோன்லேயே பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் எதிர் திசையில் அவங்கள நீங்கள் பார்க்கல, அவங்க உங்களை பார்க்கல, பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் இல்லை நார்மலாக நீங்கள் பேசும்போதும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோடு நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளோடு கலந்த ஒரு எமோஷன்ஸ் அங்கே வந்து போகும். உங்கள் டோன்லேயே, ஒரு வாய்ஸ்லேயே ஒரு சேஞ்ச் தெரியும். நல்லா வந்து இப்போவே வந்து இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன், உம்மனாமாஜி மாதிரி அப்படியே பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கேட்குறதுக்கு கடுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நான் ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு பொன்னுறவங்களோட சொல்லும்போது கேட்கறதுக்கு கொஞ்சமாச்சும் இனிமையாக இருக்கும். நம்பர் 5, பி a குட் லிசனர், என்கரேஜ் அதர்ஸ் டு டாக். நல்லா வந்து அடுத்தவங்களை வந்து உங்களை சுற்றி உள்ளவங்களை நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள், பேச வைங்க. அவங்கள பேச விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கவனிப்பாளராக இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள வந்து பெரிய ஆளாக தான் பார்ப்பாங்க. நீங்களே அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இடமே கொடுக்கல, அவங்களுக்கு கேப்பே கொடுக்காம நம்ம மட்டும் அங்கே அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க கடுப்பாகி போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி உங்களை கேள்விப்பட்டேன், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்து அவங்கள பேச சொல்லிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைசி கட்டத்தில் போகும்போது ஒரு சூப்பரான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அடுத்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் லிசனராக மாறிடுங்க. ஸ்பீக்கராக மாறுறதை விட லிசனராக மாறி ஸோ அவங்கள பேச சொல்லி, உங்களை சுற்றி உள்ளவங்களை பேச சொல்லி நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பரான அந்த குரூப்லேயே நல்ல ஒரு பயங்கரமான ஆளாயிருவீங்க. பொதுவாக மக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி 100% மனிதர்களுக்கு அவங்க வந்து தன்னை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகம்தான். 99.9% தன்னை பற்றி பேசணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்கள உங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கேப் கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்களோட அபிப்பிராயத்தை நம்ம 100% பெற்றுடுவோம் அப்படின்னு தான் இந்த ஆத்தர் சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 6, இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் குயிக்லி.
ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையிலே இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், எனக்கு வந்து தெரியாமல் நான் பண்ணிட்டேன், பட் இந்த தப்பு என்னோட காரணத்தினால தான், நான் தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சீக்கிரமாக ஒத்துங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஆமாங்க இதை நான் பண்ணிட்டேங்க, இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்குங்க. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்னு வச்சுங்களேன், எங்கேயோ ஒரு வேலை செஞ்சுட்டீங்க, ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் சார் இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் சார், என்னன்னு தெரியல சார், பட் தெரியாமல் பண்ணிட்டேன், பட் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சேவ் பண்ண நினைப்பாங்க. ஹையர் அஃபிஷியல்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அப்பா அம்மாட்டு முன்னாடி போய் அப்பா அந்த நான் தப்பு பண்ணிட்டேன், அது என்னன்னு தெரில, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி உள்ளவங்க அந்த தப்புலேருந்து உங்களை காப்பாற்ற நினைப்பாங்க. ஸோ இதனால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதா, அந்த பிரச்சனைக்கு உறுதுணையாக நிற்பாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இது நான் பண்ணவே இல்லையா, நான் என் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மல்லு கட்டி நின்னீங்கன்னா நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்க அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதை வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது நான் செஞ்ச தப்பு தான் சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது எப்படியோ வந்து என்னோட கவனம் இல்லாமல் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து அதை ஒத்துக்கும் போது, அதுவும் வேகமாக ஒத்துக்கும் போது உங்கள் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சப்போஸ் அந்த மிஸ்டேக் நடந்துருச்சு, அந்த மிஸ்டேக் வந்து தெரியாமல் பண்ணிட்டீங்க, அந்த மிஸ்டேக் ஃபியூச்சரில் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஹானஸ்ட் பர்சனாக தெரிவிங்க. அவர் வந்து உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும். அவர் வந்து தப்பு செஞ்ச ஒத்துக்குவார், செஞ்ச தப்பை திரும்பி செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு உங்கள் மேலே வந்துடும். ஸோ உங்களை வந்து இயற்கையாகவே மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 7வது பாயிண்ட், show respect to other people opinion, never say you are wrong. இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயம் தப்பாகவே செஞ்சிருந்தாலும் அது நல்லாவே தெரியும் அது வந்து அவங்க தப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த 7வது பாயிண்ட் வந்து எனக்காகவே இந்த ஆத்தர் எழுதியிருக்காரு இந்த புக்கில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இந்த தப்பை நிறைய பண்ணியிருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்திட்டு வரேன். ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க வந்து உண்மையிலே தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற போது நீங்கள் எடுத்தடுப்புல அது தப்புப்பா என்ன அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் அவங்க காண்டாயிருவாங்க. ஸோ அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. அதாவது அவங்க தப்பாக தான் சொல்கிறாங்க, அவங்க ஒப்பீனியன் தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை காது கொடுத்து கேட்டு அந்த ஒப்பீனியன் ஏன் தப்பு, எதுக்கு தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கணும். எடுத்தடுப்புலேயே வந்து நீங்கள் சொல்கிறது தப்புங்க, நீங்கள் செய்கிறது தப்புங்க அப்படின்னு சொன்னோம்னா இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவங்களோட ப்ரைட் மேலே நம்ம சுத்தியில் கொண்டு போய் அடிக்கிறது மாதிரி, ஹிட்டிங் ஹார்ட் தேர் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க எதை வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்காங்களோ அதை வந்து சுக்குநூறாக உடைக்கிறது மாதிரி அவங்க வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அது அவங்களுக்கு தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. ஸோ எப்போதும் அடுத்தவங்களோட ஒப்பீனியனை வந்து மதிங்க. அதை வந்து தப்பாக கரெக்டாங்கிறது பின்னாடி பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க ஒப்பீனியன் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்மளோட ஜூனியர் ஒன்று வந்து நம்மள்ட்ட சொல்கிறான் அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு தெரியும் அது தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சு தான் மேலே வந்திருப்போம். அது நம்மளுக்கு தெரியும். எடுத்த இடத்துலையே யாரும் வேலைக்கு அதை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து நம்மள்ட்ட வரமாட்டான், நம்மளை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களோட ஒப்பீனியனை எப்போதும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் விடணும். அவங்கள வந்து எடுப்புலேயே வந்து நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள மடையடிக்காமல் அவங்க பேச்சுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஆத்தர் இந்த புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதை ஆரம்பித்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி வேவாக ஆரம்பிங்க. ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்னங்க இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி வேயாக ஆரம்பிங்க. பேச்சிலையாக இருந்தாலும் சரி, உங்களோட செயலியாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி வேவை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் ஆர்டர் போடாதீங்க. எப்படி நீங்கள் சொல்கிற விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு கேள்வியாக கேளுங்க. நீங்கள் எதுவும் இந்த விஷயத்தை நீங்கள் அவங்கள செய்ய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை வந்து ஆர்டர் போட்டு அதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லாமல், இதை வந்து இப்படி நான் செய்யலாம்னு நினைக்கிறேன், இதை நீங்கள் நினைக்கிறீங்க, இதை எப்படி செய்யலாம், நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வியில் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, 2 பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா நீங்கள் மனசில் நினைக்கிறத கேள்விகளாக கேட்டு அவங்கள பதில் ஆமாம் அப்படிங்கிறத நீங்கள் வர வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கிறத அவங்கள்ட்ட கொண்டு போயிடலாம். ஸோ ஈஸியாக எந்தவித எப்படி சொல்கிறதுனா திணித்தல், ஆர்டர் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் ஒரு சிம்பிளாக நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்லேயே நீங்கள் நினைக்கிற மனசுக்குள்ள இதை தான் செய்யணும் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிற விஷயத்த அவங்கள்ட்ட கொண்டு போயிடலாம். மேக் தம் ஃபீல் ஹாப்பி. ஸோ எப்போதும் வந்து அவங்கள ஒரு மன நிறைவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா they will understand you, they will welcome
வெல்கம் யூ. ஸோ நீங்கள் அவங்களோட மிகப்பெரிய ஒரு நண்பர் வட்டாரத்துக்குள்ளே உள்ளே போயிருவீங்க. இந்த புக்கிலேருந்து நீங்கள் வளைச்சு நீங்கள் எவ்வளோ படித்தாலும் எல்லாத்தையும் இந்த 7 பாயிண்ட்டுக்குள்ளே அடைக்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த புக்கு படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இல்லை படிச்சிருக்கீங்க அப்படின்னா hit the like button and subscribe for more videos. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். We live what we learn. Bye bye.